வெல்கம் டு நிதி சாலினோ. இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல கோஸ்ட் வீடியோ வந்திருக்கு. இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிற கதை உண்மையாக பொய்யான்னு எங்களுக்கே தெரியாது. பேய் நம்புறவங்களுக்கு அது உண்மை, நம்புறவங்களுக்கு அது பொய்ன்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸோட அமானுஷ்ய கதையை தான் பார்க்க போகிறோம். அவங்க ஃபீல் பண்ண அமானுஷ்யத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்கூலில் ஒன்றா படிக்கிறாங்க. அவங்க 3 பேரில் 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்ட் அவங்க 2 பேர்த்து கூட அதிகமாக பேசிக்க மாட்டா. அதனால பாதி நேரம் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாவே இருப்பாங்க. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அவங்க கிளாஸ் ரூம் நிறைய பொறுப்புகள் இருக்கனால அதையவே அதிகமாக பார்த்துட்டு இருப்பா. ஒரு நாள் அந்த ஸ்கூலில் வேகமான ஒரு ரூமர் பரவிட்டு இருந்தது. என்ன ரூமர்னா, அந்த ஸ்கூல் முன்ன ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சுடுகாடாக இருந்ததாகவும் அதைத்தான் மாற்றி இங்கே ஸ்கூலாக கட்டியிருக்காங்கிற மாதிரி ரூமர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ரூமர் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் காதுக்கு வருது. அவங்க இந்த ரூமரை பொய்ன்னு நினச்சாங்க. அதனால் அவங்க இந்த ரூமரை சுத்தமாக நம்பலை. அவங்க இதை டெஸ்ட் பண்ணவும் விரும்பலை. அது அவங்க எடுத்துக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அமானுஷ்யத்தை அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் உணர்றாங்க. அந்த 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால அவங்க உணர்றாங்க. அவங்க இதை டீச்சர்ஸ் காதுக்கு எடுத்து போனாங்க. டீச்சர்ஸ் அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. இந்த குழந்தைங்க ஏதோ வளருதுங்கிற மாதிரி விட்டுட்டு அவங்க கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா போகிற இடமெல்லாம் அவங்கள யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் யாரோ பின்னாடி வரதை மட்டும் வாட்ச் பண்ணுறா. பிளாக்காக ஒரு உருவம் வரதை வாட்ச் பண்ணிட்டா. அந்த உருவத்தை பார்த்து பயந்து போய் இவளை விட்டுட்டு தனியாக எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டா. ஒருத்தி மட்டும் தனியாக இருக்கா. அவள் அவள் ஃப்ரெண்டு தான் அந்த கருப்பான உருவம் அவள் ஃப்ரெண்டு ரூபத்தில் அவள் கூட நடந்துட்டுருக்கு. அவள் ஃப்ரெண்டு கூட பேசுகிற மாதிரி அது கூட பேசிகிட்டே போயிட்டுருக்கா. உடனே அந்த உருவம் அது கூட இருக்கிற உருவம் அவள் ஃப்ரெண்டு ரூபத்துக்கே மாறிடுச்சு. அவனும் ஆர்டினரியாக பேசிகிட்டு இருக்க மாட்டா அவளும் போயிட்டுருக்கா. ஸோ போக போக அவள் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கிறத அவள் உணர்றா. ஸோ அவள் ஏதோ ஒரு சும்மா பேசிகிட்டே இருக்கீல அந்த உருவம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேள்வி கேட்குது. நீ நல்லா படிப்பியா, நீ நல்லா படிப்பியான்னு 10 தடவை நல்லா கத்தி கத்தி கேட்குது. இவ நல்லா பயந்தே போயிட்டா. அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிட்டா. ஸோ அன்னைக்கு அவங்க எப்படியோ தப்பிச்சுட்டாங்க. அப்புறம் மறுநாள் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்றா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க, குரூப் ஸ்டடி பண்ணலாம்னு. அதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து இடத்துல இருக்கவங்க, ஒரு ஃப்ரெண்ட் தூரமான இடத்துல இருக்கவ. அவளையும் எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணி 3 பேர் குரூப் ஸ்டடி வரைக்கும் அவங்க ஃபேமிலியிலையும் பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அன்றைக்கின்னு பார்த்து ஒரு ஃபேமிலியில் மட்டும் அவங்க அம்மா அப்பா இல்லாத ஃபேமிலி மட்டும் இவங்க 3 பேர் குரூப் ஸ்டடி பண்ணுறாங்க. அன்னைக்கு அப்போ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்டே வெயிட் பண்ணுறாங்க இன்னொரு 3ஆவது ஃப்ரெண்டுக்காக. என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இன்னைக்கு நான் பிஸியாக இருக்கேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அதனால அந்த ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு அவளை திட்டுறா. நீ உன்னால் வர முடியாதுன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டு போயிட வேண்டியதானே, ஏன் இவ்வளோ நேரம் எங்களை வெயிட் பண்ண வச்சேன்னு சொல்லி திட்டிட்டு அவள் ஃபோனை வச்சிட்றா. அவங்க அப்போத்தான் உள்ளே போகலான்னு கதவை திறக்கிறாங்க. அப்போ அவங்களோட 3ஆவது ஃப்ரெண்ட் வர்றா. என்னடா இவ இப்போ தான் ஃபோனில் வர முடியாதுன்னு சொன்னால் இங்கே நிற்கிறா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லேசாக ஒரு டவுட் வருது. அந்த 3ஆவது ஃப்ரெண்டு நான் ஃபோனில் சொன்னதை நினச்சி நம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே உள்ளே வர்றா. ஸோ அவங்களும் நம்பிட்டாங்க, ஃபோனில் நம்மளுக்கு ப்ராங்க் தான் பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு அவங்களும் உள்ளே கூட்டிகிட்டு போய் எப்பயும் போல் குரூப் ஸ்டடி பண்ணுறாங்க. சரி குரூப் ஸ்டடி பண்ண போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் குரூப் ஸ்டடி பண்ண டாப்பிக்கை எடுக்கிறா. உடனே என்ன ஃப்ரெண்ட் என்ன நீ குரூப் ஸ்டடி பண்ணனா படிக்கத்தான் வந்தோமா, சரினா நம்ம ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அந்த நேரம் பார்த்து அந்த 3ஆவது ஃப்ரெண்ட் வினோதமாக நடந்துக்கிறா. திடீர்னு அவள் வேறு பேருக்கு பார்க்குறதும் அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறதும் அந்த மாதிரி அந்த இடமே ஒரு சில்னஸ்ஸாக இருக்கிறது. அந்த கேர்ள் கிட்ட ஒரு பயங்கரமான பேட் ஸ்மெல் அடிச்சுட்டு வந்திருக்கு. உடனே இன்னொரு ஃப்ரெண்டு விளையாடுத்தனமா என்ன நீ வர வழியில் சாணி மிதிச்சிட்டு வந்துட்டியான்னு கேட்குறா. அதுக்கப்புறமா அதில் ஒரு ஃப்ரெண்டு அந்த 3ஆவது ஃப்ரெண்ட் கால் திரும்பி இருக்கிறத பார்க்குறா. அதை பார்த்து அவள் வேகமாக சரி எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் போகணும் அவசரமாக அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பேக்கை தூக்கிட்டு வந்துடுறா அவள் வீட்டுக்கு வந்தோடனே அவள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறா. அவள் போயிட்டாளா அப்படின்னு கேட்குறா. உடனே என்ன நீ இப்படி கேட்குற, அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு நான் சொல்கிறா. அவள் ஒரு பேய், அவள் காலை நான் பார்த்தேன், அவள் கால் திரும்பி இருக்குன்னு சொல்கிறா. உடனே அவளும் சரி நான் தூங்க போகிறேன், நீயும் வீட்டுக்கு போன அந்த பேயை துரத்தி விட்டுட்டா. அவள் விடிய வீட்டுக்கு வெளியே தான் நின்றுருக்கா.
அவளுக்கு இந்த பேய் நிற்கிறத பார்த்து நைட்டு முழுக்க தூக்கமே வரல. ஸோ எப்படியோ காலையில் ஆயிடுச்சு. வெளியில் வந்து பார்த்தா இல்லை. அப்பாடி நிம்மதின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறா. ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த 3வது ஃப்ரெண்டுக்கிட்ட இவங்களோட அமானுஷ்யமான நிகழ்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. இதை அதுலேருந்து அவங்க முடிவு பண்ண விஷயம் என்ன, இனிமேல் நம்ம குரூப் ஸ்டடியே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிதிஷ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, தேங்க்யூ.